அம்மன் வழிபாட்டில் பூங்கரகத்தை தூக்கக்கூடிய ஆண்களுக்கு ஏன் புடவை கட்டுறாங்க? பெண்களை போல ஏன் காலில் கொலுசு மாட்டிக்கிறாங்க? தாந்திரிகத்தை பற்றி மிக விரிவாக ஆய்வு பண்ணி எழுதின பேரறிஞர் தேவி பிரசாத் சட்டோபாத்யாயா இதை பற்றி மிக நுட்பமாக சொல்லியிருக்காரு. இன்றைக்கு குடும்பத்தினுடைய தலைமையா ஆண்கள் இருந்தாலும் கூட பழங்காலத்தில் குடும்பத்துக்கும் சமூகத்துக்கும் தலைமை தாங்கினது பெண்கள் தான். அதனால தான் தாய் வீடு பாட்டி வீடுன்னு சொல்கிறோம். இந்த சொற்கள் ஒரு குடும்பத்துக்கு தலைமை பொறுப்புல யார் இருந்தது அப்படின்னு சொல்றதுக்கான மிச்ச சொச்சமான வார்த்தைகள். குடும்பத்துக்கும் சமூகத்துக்கும் தலைமை பீடம் பெண்கள் கையில இருந்ததை ஆண்கள் தட்டி பறிச்சதை போலவே சமயத்தையும் பெண்கள் கிட்ட இருந்து தட்டி பறிச்சாங்க. பெண்கள் கிட்ட இருந்து சமயத்தை புடுங்கின ஆண்கள் பூசாரிகளா மாறும் பொழுது இந்த சமூகத்துல மிகப்பெரிய அச்ச உணர்வு ஏற்பட்டது. பெண்கள் செய்யற பூஜையை தான் பெண் தெய்வம் ஏத்துக்கும், ஆண்கள் செய்தா அதுல பாவம் பழி வந்து சேருன்னு உலகம் பயந்துச்சு. அந்த பயத்தை ஒழிக்கவும் இந்த சமூகத்தை மடைமாற்றவும் தான் ஆண்கள் பெண் வேடமிட்டு பூசாரிகளாக மாறினாங்க. காலப்போக்கில் ஆண்கள் பெண் உடை தரித்து பூசாரிகளாக இருந்தாங்க. அதனுடைய மிச்சம் தான் இன்னைக்கு அம்மன் கோவில்களில் பூசாரிகளாக வரக்கூடிய ஆண்கள் புடவை கட்டி கொலுசு அணிஞ்சு பெண்கள் போல தங்களை உருமாற்றிக்கிறது. தமிழ்நாட்டில் மட்டும் இந்த வழக்கு இல்லைங்க. ஜெர்மனி, சிரியா, பாபிலோன் போன்ற உலகம் முழுவதும் பல்வேறு நாடுகளில் இது போன்ற வழமை இருக்கிறத காட்டியிருக்காரு பேரறிஞர் தேவி பிரசாத் சட்டோபாத்யாயா. என்னதான் ஆண்கள் பெண்கள் கிட்ட இருந்து எல்லாத்தையும் தட்டி பறிச்சு ஆணவத்தின் உச்சியில நின்று கோலாச்சினாலும் பெண்கள் தான் பழங்காலத்துல இந்த சமூகத்துக்கு தலைமை தாங்கினாங்க அப்படின்றத உலகத்துக்கு சொல்லக்கூடிய சாட்சியமா தான் இது போல பல சடங்குகள் நம்ம கிட்ட இருந்துட்டு இருக்குது.